நம் செங்குந்தருக்குள் ஒற்றுமை இல்லை. எப்படி ஒற்றுமை வரும்? நாம் முயற்சி எடுக்கணும்ல. ஒற்றுமையாகிறதுக்கு நாம் என்ன செஞ்சோம்? இதுபோல் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒரு அறக்கட்டளையை நிறுவி நமது கூட்டத்தார் எங்கெங்கே உள்ளார்கள் அவர்களெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். வந்திருக்கிற மற்ற கூட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது எப்படி, நம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கே உறவினர்கள், நம் உறவினர்கள் இருக்கிறாங்க, கூட்டத்தை சேர்ந்தவங்க பங்காளிகள் அப்படின்னு தெரிஞ்சு அவர்களெல்லாம் ஒன்றிணைக்கணும். அந்த காலத்தில் அந்த கூட்டம், குலம், குலதெய்வம் இதெல்லாம் எதுக்கு பெரியவங்க வச்சாங்க? நாம் எல்லாம் ஒன்று கூடணும். எந்த பிரச்சனைனாலும் ஒருத்தர் சொன்னால் வந்து நிற்கணும் அப்படின்னு தான். அதை மீறி நாம் அதை மறந்து வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றதுனால தான் அந்த கட்டமைப்புகள் உடைந்து விட்டது. அந்த கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல வரணும். அப்போ நம்ம கூட்டம் முதல்ல நாம் அண்ணன் தம்பி பங்காளியை வந்து ஒன்று சேர்த்துனா தான் மாமா மச்சனை ஒன்று சேர்த்த முடியும். இப்போ இந்த ஊரில் நம்ம ஒன்று சேர்ந்தா தான் பக்கத்து ஊரில் இருக்கிற மற்ற அடுத்த உறவினரை நம்ம ஒன்று சேர்க்க முடியும். அதனால் இங்கே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தாரும் இதுபோல் ஒரு அறக்கட்டளையை நீங்கள் நிறுவ வேண்டும். ஏன்னா அத்தனை கூட்டத்தாருக்கும் திருத்தணியிலே சத்திரம் இருக்கிறது.